எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல கடாரங்காய் ஊறுகாய் தான் செய்ய போறோம். அதுவும் கசப்பு இல்லாம அளவான உப்போடு அளவான காரத்தோடு. கடாரங்காயில் ஊறுகாய் செய்யும் போச்சில் அதனுடைய கலர் நல்லா மஞ்சளாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பச்சை கலரில் உள்ளதுலேயும் செய்யலாம், ஆனால் கொஞ்சம் கசப்பு சுவை இருந்தது மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் ஜூஸ் அந்த அளவுக்கு இருக்காது. இதை மாதிரி நல்லா மஞ்சள் கலரில் இருந்துச்சு அப்படின்னா ஜூஸ் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் கசப்பு தன்மை அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்காது. முதல்ல இதை நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஆவியில் வேக வச்சுலாம் செய்ய போகிறது கிடையாது. இதை மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயிலே வதக்கும் போச்சில் அது சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும். இதை மாதிரி கட் பண்ண உடனேயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து, அதாவது ரொம்ப உப்பு இல்லை, கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. நம்ம பின்னாடி உப்பு சேர்த்துக்கிடலாம். இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. உப்பு எதுக்காக இந்த சமயத்தில் சேர்க்குறோன்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கசப்பு சுவை வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வத்தலையும் வறுத்து சேர்க்கிறதா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெரிய கடாயை வச்சுக்கோங்க. இதை தீயை கொஞ்சம் மிதமாக வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஊறுகாய் அப்படின்னாலே இந்த கடுகும் வெந்தயத்தையும் நம்ம பொடி பண்ணுற அந்த மணத்தில் தான் இருக்குது. இது நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ உங்களுக்கு கடுகை பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா வெடித்து பொரிஞ்சு வருதா, கலரும் நல்லா வெந்தயத்தில் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதை மாதிரி வரவும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சூடாக இருக்கும் போச்சில் பொடி பண்ணாதீங்க. இதை நல்லா வறுத்து நம்ம பொடி பண்ணும் போச்சில் அதனுடைய மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். இதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். ஊறுகாய் அப்படின்னாலே நல்லெண்ணெயில் செஞ்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட்டிக்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா எண்ணெயில் வதக்கிட்டு பொடி பண்ணிக்கிடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கடாரங்காயை சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே நம்ம சுருளை வதக்கி எடுக்கும் போச்சில் அதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனுடைய கசப்பு சுவையும் நம்மளுக்கு நல்லா குறைஞ்சிரும். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நல்லா மஞ்சள் கலராக பார்த்து வாங்கினீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். அப்படியே அந்த தண்ணியிலேயே நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். தண்ணி எதுவுமே ஊற்றணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் உப்பு நீங்கள் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த கசப்பு சுவை அந்த உரைப்புலாம் வரும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்ந்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. டைம்லாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நல்லா இதை வேக வைக்கும் போச்சில் அந்த தண்ணியிலே நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிடலாம். நான் இன்னைக்கு தூளாக தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வத்தலாக சேர்க்குறீங்கன்னா வத்தலை நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இது உடனே காலி பண்ணுறதுனால இப்படி சேர்த்துருக்கிறேன். 1 வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியே வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை மாதிரி சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ காரம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இதை கலந்து எடுத்துக்கோங்க. நான் சும்மா ஒரு பேருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். அது வேற ஒன்றும் கிடையாது. வத்தலை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு பொடி பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை நீங்கள் வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா தான் கெட்டு போகாது. நான் உடனடியாக சேர்க்கறதுனால நான் அதை சேர்த்துருக்கிறேன். அப்படி இருந்தும் ஒரு 3-4 நாள் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாது நல்லெண்ணெயில் செய்கிறதுனால. இப்போ இதை நல்ல சுருளை அப்படியே வேக வைங்க. அதை எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தோல் நல்லா அப்படியே நசுக்கப்படும். அது மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இறக்க போகிற சமயத்தில் நம்ம வெந்தயத்தையும் கடுகையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பொடியை சேர்த்துக்கோங்க. இது போடவுமே நல்ல மணமாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை துருவியோட சேர்த்துக்கிடலாம். நான் இன்னைக்கு சேர்க்கலை, சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்குன்னா அந்த காயில் கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உப்பு எல்லாமே இருக்கா, காரம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த இனிப்பு போட முடிச்சு அதனுடைய டேஸ்ட் எல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இது தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் அது அப்படியே இருக்கும். நீங்கள் வெளியே வைக்கிறதா இருந்தீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் இருக்கும். நீங்கள் நல்லா பாட்டில் ஈரம் இல்லாமல் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜாடிகளோட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இது ரொம்பவே கசப்பு இல்லாமல் அருமையான சுவையில் இருக்கும். ரொம்பவே உடம்புக்கு நல்லதும் கூட. கடாரங்காய் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க.
ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மணமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.